மண்டையில கொம்பு முளைச்சிருக்குது. ஏலே ஆரம்பிச்சிட்டியா? நீ ஆரம்பிச்சிட்டா முடிக்கவே மாட்டிய. எப்படிங்கிற அவன் கொம்பு முனையா இருக்கு, உன் கொம்பு முட்டையா. துருத்தியை மூடிட்டு உட்காரு. முதல்ல ஒழுக்கமா பேசணும். ஒழுக்கம் கெட்டவனே. நீ அமைந்து கொண்டு இருக்கும் சிங்கம்பட்டி கிராமத்தாரவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வந்தமா சிறப்பா தொழிலை செஞ்சமா சம்பளத்தை வாங்கினமா போனமான்னு இருக்க கூடாது. வந்தமா செஞ்சமா யாருக்கும் தெரியாம போயிடும். நீ செஞ்சு கிழிச்ச உன் தலையெழுத்து சாகிறவ இந்த பெட்டியை கீழே பூன்னு அமுக்கிக்கிட்டு சாக வேண்டியதான். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராசன் சோழகுனி தங்கராஜு தான். அவன் ஏன்ட்டு விட்டுட்டு போயிருவேன். யாரு நீ பாத்துக்கிண்டு. இன்னைக்கு சிங்கம்பட்டி நாடகத்துக்கு வரணுன்னு இந்த ஆளு இந்த மண்டையில டை அடிச்சு மீசையில டை அடிச்சு ஏ அப்பா என் படுத்துற பாடு இன்னமும் இளமையா இருக்காருன்னு சார் சொல்றாரு பாருங்க. 75 வயசாச்சு சார். ஊரை ஏமாத்திக்கிட்டு கிடக்குற யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு தம்பி தேவர் மீடியா அவர்களுக்கு படத்துல நடிச்சிருக்கீங்களா? கதாநாயகி யாரு? உன்னை போடலாம் அந்த படம் ஓடணுமா வேண்டாமாடா? ஆமா தேவர் மீடியா அவர்களுக்கும். ஆமா தங்கப்பாண்டி என்ன பெத்த ராசா உன்னை மறக்கவே முடியாதுடா. மொத்த பரதநாட்டியம் தான் ஆடினே ஊரு ஊரா தெரிவிச்சிட்டியடா அப்பா. அதே போல சுதாகரன் அவர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிச்சிரோமா? காலதானடா தூக்குனேன். ஆடியோ சமைத்து கொண்டு இருக்கும் அன்பு உள்ளத்துக்கு சிரிச்ச முகமும் சீதேவியுமா இருக்கணும். பப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. பொய்யான பத்திட்டு வாசிடா முதல்ல சூத்து ஊத்தி பேல. ஏங்கா ஆமா இவளுக்கு தத்தன் சூத்து இருக்கு. ஏங்கா வர வர ஆளு ரொம்ப கிளாமரா இருக்கு. என்னங்க எனக்கு மட்டும் நல்லா ஏத்தி வச்சுட்டு இந்த சொட்ட ராமதாஸுக்கு எடுத்து வச்சுங்க. வாயை பிடிச்சி இழுக்கட்டு முதல்ல. ஹலோ 1 2 3 டெஸ்டிங். ஓகேவா? ஏத்துங்க நல்லா. என்ன அப்போது பார்த்த புள்ள உனக்கு அடையாளம் தெரியவில்லை. எப்போது பார்த்த புள்ள என்னடா நல்லா தானே பாடுன. இந்த பாட்டு தான் தப்பா பாடுன. பாட்டுல தொட தெரியும் வட தெரியும்ல. அதை ஏன் கூர்மையா பாத்துக்கிட்டு இருப்பியாடா? அந்த எடுவட்ட பையல வேற பாரு மதனு மண்மதன்ட்டு கோண குஞ்சுக்கார பையல என்ன கருமத்துக்கு வாயில தும்ப பூவே மல்லு வெட்டி உடனடியே எத்தி கட்டி பம்பு பண்ண மாடவரே நெஞ்சு புள்ள தீவானியே.
தட்டுக்காரவங்களுக்கு, இரண்டாவது தட்டு மிருதங்காரவங்களுக்கு, மூன்றாவது ஆல்ரவுண்டுக்காரவங்களுக்கு, நான்காவது ஆட்ட கூலிச்சாமிக்கு. நோட்டீஸை நக்குறேன் விழுந்துக்கிட்டு. வேடுவட்ட பயல எல்லாத்தையும் நக்குவேன். கிழட்டு தாயலி மன்மத குஞ்சு முகரைய பத்தியா முதல்ல குஞ்சு எழுத்துட்டேன் அவசரத்துல. அவன் அந்த பழைய 500 ரூபா தரக்கு வாங்கி ஏழை வாய மூடுறா முதல்ல. மோட்டார் குரூப்ஸ் ரசிகர் மன்றம் ராதாச்செல்வி ரசிகர் மன்றம் சார்பாக என் கரிசல் குளம் பழனிக்குமார். இது என்னண்ணே வடிவேலா வடி ஓல்னு போட்டிருக்கு. தொணக்கால அப்படிதான் போட்டிருக்கு. உன்னை பெருமைப்படுத்தி ரசிகர் மன்றத்துல இருந்து 500 ரூபா கொடுத்தா ஏல எழுதுற மனுஷன் ஒரு நல்ல எழுத்த தொணக்கால போடாம எழுத வேண்டியதுடா. வடிவேல் அண்ணே ரசிகர் மன்ற கட்டடம் எங்கனே இருக்கு? ஏல வாச்சிடா முதல்ல. வடிவேல் முருகன், பாலமுருகன், மூர்த்தி, ஐயனார் அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு 501 ரூபாய் அன்பை பெற்றுள்ள அன்பை பெற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் என் ரசிகர் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். நல்லா கை தட்டுங்கண்ணே. ஏன் பதத்து போய் உட்காந்துருக்கீல? அதாவது வப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி மண்டையை பத்தியா பைபாஸ் ரோடு மாதிரி மண்டையில முடிய முளைக்காத உனக்கு சொரட்ட மண்டை. எங்க அக்காக்கெல்லாம் ஒரு பொம்பளையே ஒட்டு முடி வச்சுட்டு வந்திருக்க. உனக்கு என்னைக்கு சொன்னேன் 10 ரூபாய்க்கு கடலை முட்டை வாங்கி கொடுக்க மாட்டேன். அண்ணே பொன்னாட எதுவும் போத்துறீங்களே. ஏன்னா பப்புனுக்காரனை சந்திச்சேன்னா நான் இடைவெளி விட மாட்டேன். நோனிகம்பா அக்காம உள்ள போறதில்ல. நான் பேசுறேன் பாருங்க அக்மா இருக்கு லூசு முண்டைங்கிறேன். நாங்க எல்லாரும் சொல்லிட்டோம் நீ நல்ல முண்டைன்னு விடுங்க. நீ பெரிய இந்த முண்டை தான் வாஜினா முதல்ல சொரட்ட பையல முதல்ல. நீதான் உலக சொரட்ட நீ என்னைய சொரட்டேங்கறவரு. ராதாச்செல்வி அவர்களுக்கு என்ன மொட்டையா ராதாச்செல்வி அவர்களுக்குனா என்ன அப்படி ஏறிக்கிட்டு வரீல? என்ன இருமையா நான் சொல்ற மாதிரி ஐயா பார்த்து போடுங்க துண்டை. எங்க அக்கா பாயிண்ட புடிச்சு தான் பேசும். பாயிண்ட் ஏதா தப்புன்னு கவட்ல பாய் வா. எனக்கு பொன்னாடி எடுத்த சிங்கம்பட்டி கிராமத்தவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் எப்படி பாடுறோம் மிஸ்டர் ராமதாஸ் அவர்களே, நீங்க அந்த மாதிரி பாடி ஜெயிக்கணும். வாயை துற அடிக்கிறேன். நான் வாயை திறந்தேன்னா நம்பிடுத்தேன். நீ மூட ஆரம்பிக்கணும். அப்புறம் உன்னை பத்தி பெருமை தெரியல. உன்னை எல்லாம் எத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க. நான் எப்படி பாடுறேன்னா அதே மாதிரி நீங்க பாடணும். பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா சிங்கம்பட்டி கிராமத்து முன்னிலையில சொல்றேன் புருஷன் அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சிட்ட. சரி இனிமே நீ போட்டா என்ன போடாட்டி என்ன? அதானே போட்டு முடிச்சிட்டோம்ல. நீ புருஷன் தான், நான் உனக்கு பொண்டாட்டி தான். சரியா? ஒண்ணு நீ ஜெயிக்கணும், கூட ஆள் பண்றான். இல்லனா நான் ஜெயிக்கணும். ஒண்ணு உன் தொண்டை கிளியணும். டெஸ்ட் நல்லா ஏத்துங்க. 2 கிளுகள் இப்ப தருவேன். அப்பதான் ஆள் பண்ணனும். சாடி கிளுகள் இப்ப நெளிஞ்சு வச்சு 5 வருஷம் ஆச்சு. கடல கொள்ளவரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே அந்த காரப்புறா அதுக்கு மேல கட்டையும் இல்ல கொட்டையும் இல்ல இருக்கு. இதுக்கு மேல ஆணு பண்ணனு வச்சுக்க. இத கடிச்சு வெதர் இவங்க சிங்கம்பட்டி இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் இருக்கு கிடக்கு. மருந்து போட்டு விடு. என்ன மாசத்துக்கு நான் போடுறேன் முதல்ல. அந்த காட புறா கலஞ்சோடனே எனக்கு கலங்குதையா என் மனசு சோழ கொல்ல ஓரத்துல நம்ம ஊர் சிங்கம்பட்டி சோழ கொல்ல ஓரத்துல எங்க சோழக்குள்ள நீ போய் நக்கின முதல்ல ஓர முகரைய பாரு முதல்ல ஆடிய சோழக்குள்ள ஓரத்திலே நம்ம 2 பேரும் அந்த ஒரு முடிவோட தெரியல. அந்த ஜோடி போறா வேறு 3 கொட்டையில 1.5 கொட்டை தான் இருக்கும். 1.5 கொட்டை போய் இருக்குடா. 3 கொட்டை சும்மா முதல்ல கழுதைக்கு தொங்குற மாதிரி இவனுக்கு தொங்குவிடா முதல்ல. ஆலமரம் நீ பெரிய சொரட்ட ஆலமரம். இப்ப இந்த எங்க குரூப்ல எங்க டீம் பேரை காப்பாத்த எங்களுக்காக கூலிச்சாமி பாடுவார். இந்த பாடல இந்த பாட்டு மட்டும் பாடுவேன். ஆயா வருஷம் மாசக்கணக்கில் நம்ம வரேன்னு சொன்னோடனே நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. வாயா படக்குன்னு செட்டுப்பள்ளி கீழே விழுந்துடாம பாடு. அதே மாதிரி பாடுங்க பாப்போம்.
பாடுறா. பாடியா பாடியா நான் முதல்ல இருந்து பாடுமா. அதே மாதிரி பாடுங்க. மாகாணா நாசமத்து போறவன மூத்திரம் வந்துடா முண்டை. பாடுற முதல்ல. பாடு மூத்திரம் நான் பாத்துக்கிறேன். பாடுறா. அன்னைக்கு நேத்து பண்ண. அதுதான் உன் தலையில சாகரவளையும் சப்புத. ஆலமரம் ஆலமரம் நீ பெரிய ஆலமரம். அண்ணா அவண்ணா அத்தை பொண்ண பறந்தா கண்ணாடி எரிச்சு போயிடும் நினைச்சுக்க. நீ கேப்டன் ரசிகர் மன்றத்துல தலைவரா இருக்கிறன்னு நான் நினைக்கிறேன். உன்னைய ஏன் இப்படி கேக்குற? உன் முக பாவனையே அப்படித்தான். உண்மைக்குமே வாரி வழங்கிய வள்ளல் நீங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா என் காசை முக்காவாசி அழிச்சது இவனும் தங்கராஜ். சரி சந்திக்கக்கூடிய விரைவா சந்திக்கணும். சகல கலா வல்லவன் என்று போட்டக்கூடிய சும்மா ஏறி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்கேஜ் கூட இருக்கும் போல. ஓ கடவுளை வாங்க. என்னண்ணே இங்கிட்ட வாங்க, சொல்லிட்டு போங்கண்ணே. வாங்க சொல்லிட்டு போங்க. சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்து பேசிக்க. எங்க அக்கா பெரிய சொரட்டை லேசா சொரட்டை. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அண்ணே நீங்க சொல்லுங்க. உங்க தங்கச்சி மாதிரி என்ன உடம்பு இழைச்சிருக்கு? என்ன உன் உடம்பு இழைச்சிக்கிட்டே இருக்கு? கொடுத்துட்டு போயிரு. இல்ல எனக்கு காதல விழுகலை. மறுபடியும் சொல்லுங்க. சரி சரி. திருமலைபுரம் மாயழகன் முத்துராமலிங்கமா? முத்துராமலிங்கம் அனைவரும் சேர்ந்து எனக்கு 200 ரூபாய் அன்பளித்துள்ள அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்து கொண்டு சந்திக்கக்கூடிய வேற சந்திக்கணும். வளவல்ல பேசினா வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு புள்ள பெத்தா உடம்புக்கு கேடுன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. புள்ள பெத்துக்கிட்டே இருக்கணும். யாரு? நாங்க தான். உனக்கு தான் வெட்டிட்டாங்க. பெத்து காமிச்சுக்கிட்டே இருக்கணும். கல்லா செஞ்ச கச்சிலையும்